ஹலோ காய்ஸ், நேற்று நடந்த குக் வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமு வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ரெட் டீம் தோத்துட்டாங்க. ஸோ ரெட் டீமில் சொதப்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேர் அண்ட் சௌந்தர்யா. உமேர் தான் அதிகமாக சொதப்பினது, சௌந்தர்யா கொஞ்சம் கம்மியாக சொதப்பினது. நான் சர்ஜன் தான் சொதப்புவான் பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருந்தாலும் கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் பண்ணி பேசினாலும் அவன் பார்த்தீங்கன்னா தமிழ் அதுக்கு ஒழுங்காக தான் பேசிடுறான். ஸோ அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா மேடம். அவங்க கிட்ட ரக்ஷன் சொல்கிறான். என்னன்னு சொல்றேன்னா, வெயில்ல வாங்கிட்டு வந்த 10 ரூபா வெத்தலை கிழவி வாய்க்கு பத்தலை, இதை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க பின்னாடி திரும்பி சர்ஜன் கிட்ட இதை அப்படியே தெளிவா சொல்றாங்க. சர்ஜன் அப்படியே வாங்கிட்டு சர்ஜனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த உமேர் கிட்ட ஏதோ சொல்றாங்க. உமேருக்கு ஏதோ புரியுமா? அவனுக்கு கிழவி பத்தலை மட்டும் தான் அவனுக்கு புரியுது. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று இருந்த நம்ம சௌந்தர்யா அவங்க கிட்ட சொல்றாங்க. சௌந்தர்யாவுக்கு சுத்தம். சௌந்தர்யா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லிட்டான். கிழவி வெத்தலை பத்தலை அப்படின்னு 3 வார்த்தை மட்டும் தான் புரிஞ்சுது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமோகன் சொல்றாங்க. ஸோ ராஜமோகன் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தலையெழுத்து உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் அட்வான்டேஜை வின் பண்ண முடியல, சரி சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு புரியல சுத்தமா. என்னவோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, அவன் ஏதோ வளரி சொன்னான், எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் ராஜமோகன் ஃபைனலா லாஸ்டா புகழ்கிட்ட ஏதோ கிழவி பத்தலை அப்படின்னாங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதிகமா வின் பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரெட் டீமு அவங்க ஒழுங்கா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சது. சரிங்களா? ஒழுங்கா பேச வராதவங்கள ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் வச்சுட்டாங்க. ஷபானாவும் சுனிதாவும் லாஸ்ட்ல வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச கன்வே பண்ண தெரிஞ்சல நிக்க வச்சுட்டாங்க பிளான் பண்ணி. அது வின் பண்ணது அவங்க மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஆனா இவங்க பெருசா பிளான் பண்ணல. சரிங்களா? இவங்களை பார்த்தீங்கன்னா உமேரையும் சௌந்தர்யம் பேக் டு பேக் நிக்க வச்சுட்டாங்க. அது அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் கம்யூனிகேஷன் அங்கேயே அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நேற்று நடந்த ஒரு கான்ட்ரவர்சி, வாக்கியத்தை முழுசா சொல்லாம நந்தகுமார் பண்ணிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்ல, நான் 3 வார்த்தை சொல்றேன், பாலு வரலு விரலு அது சொல்லணும் பத்தி சுனிதா சொல்லுவாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது யாராலும் ஏத்துக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியல. அந்த வாக்கியத்தையே சொல்லியிருக்கணும், அப்பதான் தெரிஞ்சிருக்கும் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்களேன்னு. ஃபைனலா எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாலே வின்னு தானே. ஓகே, இப்போ அட்வான்டேஜ் வின் பண்ணது ரெட் டீம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ் கொடுக்க போறாங்க அப்படின்றத இன்னைக்கு எபிசோட பார்த்தாதான் தெரியும். ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களை சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணா. Till then, bye from my friend Raja Hari Venkat.